கேட்டுட்டு சில ஆட்கள் காணியை விற்கிறார்கள் இருக்கிறாங்க. சில ஆட்கள் என்னென்னு சொல்றது, இருக்கிற சொத்தெல்லாம் சேர்த்துருவாங்க, அதை விற்று போவோம், நகைகள் எல்லாம் விற்று போவோம் அப்படின்னு சொல்லி அழிஞ்சு தெரிவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாடு போய் படிப்போம் அப்படின்னு அது என்ன நடக்கும் கடைசியிலன்னு சொல்லி பார்த்தா, அவன் நோட்டில் தெரியக்க அவன் நண்பர்களோடாக கணக்கு பேர அவனுக்கு தெரிய வரும். ஒரு ஆள் 2 பேர் சொல்லுவாங்க, இங்கே பார்த்தா ஒரு ஏஜென்ட் இருக்கிறாங்க, அவர் உனக்கு போனின்னு சொன்னால் ஹெல்ப் பண்ணி விடுவேன், நீ அவர்கிட்ட காசை கட்டு, அவர் கொண்டு அங்கே விட்டுருவேன், எங்கே லண்டனுக்கு கொண்டு விட்டுருவேன், நீ நல்லா படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அவனும் வேற அம்மா கிட்ட போய் சொல்லுவான், அம்மா இப்படி அவனுக்கு கிடைச்சிருக்கு, அம்மா என்ன செய்யுங்க, எனக்கு வித்து போட்டு காசு தாங்க அப்படின்னு. அவர் அம்மாவும் காணி பூமியெல்லாம் வித்து கொடுப்பாங்க. காசு கொடுத்தோட ஏமாந்து போய் நிற்பாங்க. கடைசியில ஏமாந்து போய் நிற்பாங்க. ஏன் திரும்ப போலும் பண்ண இல்லாத கதைக்கே இல்லாத இப்படியான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒருத்தர்கிட்ட கொடுத்துருவான் காசுக்கு. இப்ப இப்படியான ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள இப்படியான ஒரு ஆபீஸோட போட்டு நீங்க வேலை செய்யறது சந்தோஷமா இருக்கு. கணக்கு இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கோப்பை கொடுத்த மாதிரி இருக்கும். கணக்கு பேரண்ட்ஸ் ஏமாற மாட்டாங்க என்று சொல்லி நான் நம்புறேன், விசுவசிக்கிறேன். இன்றைய நாள்ல எனக்கு இந்த தருணத்தை சொன்னவைக்கு நன்றி. எப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நாங்க இறைவன்கிட்ட வேண்டுவோம், இன்னைக்கு நாங்க